அப்படின்னு சுந்தரராமசாமியை தலையில் கொட்டினது ஞாபகம். நம்ம ஏண்டா பேச ஆரம்பிச்சோம், அல்லது எந்த தருணத்தில் இதில் போய் நம்ம மாட்டினோம் அப்படின்னு நான் எனக்கு பேசுறதுன்றது உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் இல்லை, எழுதுறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ தமிழில் பல எழுத்தாளர்கள் பேசவும் வேண்டியிருக்கும். ஜீவானந்தத்தில் ஆரம்பித்து ஜெயகாந்தனில் தொடர்ந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் வரையிலும் தொடர்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் வேறு ஒரு மீடியா ஆக்கிரமிக்கிறது. இப்போ எனக்கு நண்பர்கள் சொல்ற மாதிரி உலகம் முழுக்க லட்சக்கணக்கான வாசகர்கள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணும் போதெல்லாம் இந்த மீடியா தான் அப்படி எனக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. ஒருவேளை இந்த மீடியா இல்லைன்னா எனக்கு நூற்றுக்கணக்கான வாசகர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. நிறைய பேர் நான் அமெரிக்காவில் யூரோப்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஒர்க்கிங் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் வீட்டுக்கும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல். அந்த ட்ராவல் நேரங்கள் அவங்க குடுங்கி தின்ற தனிமை. ஏன்னா எல்லாமே ஊரில் இருக்கு, வேர்கள் முழுக்க ஊரில் இருந்து அவங்க யாரும் மற்ற அனாதைகளாய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே வெளிநாடுகளுக்கு போய்க்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு தனிமை. அந்த தனிமையில் காரில் அவங்களுக்கு யாராவது தேவைப்படுறாங்க. ஒரு இளையராஜா தேவைப்படுது, அல்லது ஒரு பவா தேவைப்படுது. பவாலாம் ரொம்ப லீஸ்ட் தான், இளையராஜா கிட்டலாம் நம்மளால சேர்க்கவே முடியாது. அந்த இடம் தான் நான் அவங்க ஃபில்அப் பண்ண இடம். நான் அந்த தெளிவில் கரெக்டாக இருக்கேன். நம்மளுக்கு அதுக்கு மேலே கொம்பு முளைக்கக்கூடாது. அது இப்போ ஒன்றும் இல்லை. நான் என்னன்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து ஏன் இறங்கிட்டேன் அப்படின்னு நேற்று கூட நான் இறங்கி தான் பேசுகிறேன். சத்தியமாக எனக்கு ஸ்டேஜில் என்ன பேச்சு வரல. ஏன் வரலன்னா, நம்ம அந்த ஸ்டேஜில் நிற்கும் போதே நம்மளும் ஒரு பெரிய ஆள் மாதிரியும் இந்த ஸ்டேஜுக்கு கீழே உட்காந்துக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு கை காட்டுவாங்க. அப்படின்னா இவன் ரொம்ப கற்று தேர்ந்த மாதிரியும் நம்ம கீழே உட்காந்துறதுனாலே நம்மளுக்கு எதுவும் தெரியாது. வழக்கமாக இந்த யாரும் கோச்சிக்கூடாது, வாத்தியார்கள் அப்படி ஒரு டோன் வந்துடும். வாத்தியாருங்க, டீச்சருங்க, பேராசிரியர்கள் அவங்களாம் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கையாட்டினாலே தீர்ச்சி தரேன். அது ஒரு மிகப்பெரிய அராஜகம் தான். நான் நேற்று திருப்பத்தூரில் சொல்லும்போது சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரைட்டர் பிரபஞ்சன். எனக்கு எப்பயுமே சொன்னார், அவருக்கு ஒரு பேர பையன். அவர் நிறைய கேள்விகள் கேட்டுனே இருப்பான். தாத்தா குதிரை ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு சொன்னாரு. குதிரைக்கு 4 கால் இருக்குது, நேரம் ஓடுது. சேர் இப்படிதான் 4 கால் இருக்குது, அதே தாத்தா ஓடலை அப்படின்னு கேட்பாங்க. இது என்கிட்ட சொன்னார், சார் நான் சாங்கிட்டேன் அப்படின்னா வாங்கிட்டேன் சார். ஆனால் அந்த பையனுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்போ கம்பீரன் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம் இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்லலாம். நல்ல வேலை நான் அதெல்லாம் கதை சொல்லலை. சேர் ஏன் தாத்தா ஓடலைன்னா அவர் பதிலே தெரியாது. சாகித்ய நாமி வாங்கின ரைட்டர் அவர். ஆனால் பிரபஞ்சன் சொன்னார், சார் ஒரு நாள் என் பையன் என் பேரை எதையுமே கேட்கறத விட்டுட்டான், சைலண்ட் ஆகிட்டான், அமைதியாகிட்டான். ஒரு 4 நாள் பொத்தி மருமகிட்ட கேட்டுக்கிறார், ஏமா தம்பி இப்பெல்லாம் எதுவுமே கேட்கறது இல்லை, என்னம்மா நீங்கள் இப்படி பேசுறீங்க? அவங்க தான் ஸ்கூலில் சேர்த்துக்கிறதா கேட்டாங்க. ஸ்கூலில் சேர்த்த உடனே பையன் எதையும் கேட்கறத நிறுத்திட்டான். ஏன்னா நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டால், ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கிளாஸில் ஃபஸ்ட்டு டீச்சர் சொன்ன வார்த்தையே பேசாத, சைலன்ஸ். பையனை பேசாத வச்சுட்டு சைலண்ட் ஆகிட்டு இவங்க மட்டும் பேசுறேன். அந்த கிளாஸ் முடிகிறவங்க இவங்க பேசி தீப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு தடவை கோவத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஸ்கூலில் இருக்கிற வகுப்பறைகள்லாம் இடிச்சு கட்டுனேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகமான வார்த்தை இல்லைங்க. இந்த மாதிரி சதுரமாக செவ்வகமாக கிளாஸ் ரூம் இருந்துச்சுன்னா வாத்தியார்கள் பேசினே தான் இருப்பாங்க. நீங்கள் ரவுண்டாக கிளாஸ் ரூம் வச்சு பாருங்க, அந்த ரவுண்டில் 36 பேர் உட்கார்றாங்கன்னா அதில் ஒரு இடத்துல டீச்சர் உட்காருவாங்க. அப்போது டீச்சர் மட்டும் பேச முடியாது, ஸ்டூடெண்ட்ஸும் பேசலாம். அப்போ மாணவர்கள்ட்ட இருந்து டீச்சர்ஸ் கற்றுக்கலாம், டீச்சர்ஸ் கிட்ட இருந்து மாணவர்கள். என்ன சார் பையன்கிட்ட நான் கற்றுக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை மாதிரி சுத்தம் விட்டவங்க யாருமே இல்லை. குழந்தைகள்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். அதுக்கு பேர் தான் கற்பித்தல், கற்றல். நீங்கள் கற்பித்தல்ல மட்டும்தான் இருக்கீங்க, அப்படி இல்லை கற்றல். அதாவது இந்த சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு போயிட்டு இருக்கிறார், பழ புகழேந்திரன் அவரோட கவிதை எழுதுகிறார். பக்கத்தில் இருப்பவர் மேல் வெறுப்பு மேலிட்டால் குழந்தைகள்
காய் விட்டுக் கொள்கிறார்கள். நம்ம விட்டுவோம், காய் வருதுன்னா அது இவ்வளோதான், இந்த கை அப்படி மாற்றி அப்படி வந்தால் காய், பழம் வருதுன்னா அப்படி அழுத்திட்டா பழம். காய் விட்டுக் கொள்ளுகிறார்கள் பழம் விட்டுக் கொள்வதற்கு வசதியாக அப்படின்னு இருக்கிறார். ஒரு செகண்ட்ல குழந்தைங்க வந்து பழம் விட்டுரும். ஆனா ஒரு காட்டன் புடவை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சாவரம்னு காய் விட்டுருங்க டீச்சர்லாம் எனக்கு தெரியும். அப்ப நான் வந்து அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, விரோதமா இருக்கக்கூடாது. இதைத்தான் லிட்ரேச்சர் வந்து கம்பீரர் சொன்னார்ல, நீங்க போதிக்கவே கூடாது, இதன் மூலம் என்ன நீதி சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லவே கூடாது. ஆனால் அவர் நிறைய நீதி தான் சொன்னார். டால்ஸ்டாயே நிறைய நீதி கதைகள் தான் எழுதுகிறார். நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். என்னன்னா போதும் போதும் ஆயிடுச்சு நம்ம இந்த நீதி கதைகள் எல்லாம் கேட்டு. குறிப்பா நான் நம்மளாம் படிக்கும்போது இந்த எம்ஐ பீரியடுன்னு ஒரு பீரியட் இருக்கும், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வந்தாவே எனக்கு கை காலெல்லாம் நடுவோம். ஏன்னா அந்த வாத்தியாரெல்லாம் வந்து ஒழுக்கத்தை அவங்க சில நாம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, அது மட்டும்தான் அந்த உலகத்தில் ஒழுக்கம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இன்னைக்கு நான் 3வது முறையாக அந்த எக்ஸாம் சொல்றேன் கூட பண்ணாமல் எடுத்துக்கிறாரு. அவங்க தான் ஏதோ திருத்தணியில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் படிச்சாரு. அவர் வந்து இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் வாத்தியார்கள் வரணும்னு வச்சுங்களேன், தனி வாத்தியார்கள் கூட போயிடலாம். யாரோ ஒரு வாத்தியார் போடணும், அவங்க போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க தரப்புக்கு கொஞ்சம் நீதி போதனை எடுப்பாங்க. அது மாதிரி தத்தை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி தத்தை என்னன்னு கேட்டுக்கிறார் வாத்தியார். உடனே பல்லவன் சின்ன பையன் அவர் எழுச்சி, சார் தத்தைன்னா கிளி சார், யாரோ சொல்லி கொடுத்துக்கிறார். எனக்கே சத்தியமா தெரியாது, வயசு சொல்லுவோம், தத்தைன்னா கிளி சார். தனிவாதருக்கு டேய் முட்டாள், தத்தைனா நத்தைனா. தத்தையும் நத்தையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சொன்ன உடனே இல்லை சார் கிளிதா அப்படின்னு சொன்ன உடனே இவரை கூப்பிட்டு அடி சாவடி வச்சுக்கிறார். நத்தைனா நத்தை நான் சொல்றேன், அப்ப வாத்தியாரோட உங்களுக்கு அறிவுறாடா அப்படின்னு. அதான் பிரச்சனை, வாத்தியாரோட எனக்கு அறிவு இருந்ததுதான் பிரச்சனை. அப்படி பின்னிட்டார். இவர் ஆளுநரே வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் ஒரிஜினல் தமிழ் வாத்தியாரே கிளாஸ் பண்ணிட்டார். வந்தோடனே இவர் ஆளுநரே கேட்கிறார், சார் தத்தைனா என்ன சார் இருக்கு? தத்தைனா கிளி சார். அப்படிதான் சார் சொன்னேன், தனிவாதியரை நான் அடி நடிச்சிட்டா சார். அவருக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சு அவனை கிட்ட கூப்பிட்டு கையில் அணைச்சினார். சொன்னார், என்ன அணைச்சினாரு. சொல்றா தத்தைனா கிளிதான். அவர் தப்பா தாண்டா சொல்லி கொடுத்தாரு, அவர் சொல்லவே இல்லை. தத்தைனா கிளிதாண்டா அப்படின்னு அவர் அணைச்சினார்ல. இன்னைக்கு எனக்கு தோன்றது, இந்த உலகம் முழுக்க, இந்த மானுடம் முழுக்க இப்படி அணைத்துக் கொள்ளுகிற ஒரு கை வேணும். அந்த கை தான் லிட்ரேச்சர். வேற எந்த இடத்துலையும் இந்த உலகத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்களை அப்படி கட்டி அணைக்கிற ஒரு கை இல்லவே இல்லை. அது இலக்கியத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. மறுபடியும் திருப்பத்தூர்ல பேசின எதையுமே இங்க பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் அப்படி என்ன இருக்குங்களா, அப்படியே அடுக்கடுக்கா வருது. பிரபஞ்சனுடைய மரி என்கிற ஆட்டுக்குட்டின்னு ஒரு கதை இருக்குங்க, மறக்காம மைண்ட்ல ஏற்றிட்டு அந்த கதையை நெட்ல தேடி கண்டுபிடிக்கும். இந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டின்ற கதையில இந்த மரின்ற பொண்ணு இருக்காங்க, அவ வந்து வாத்தியாருங்க பார்வையில இன்டிஃபரண்ட். எப்படி இன்டிஃபரண்ட்? ஒரு கேரியர் போடப்பட்ட சைக்கிள்ல அவ ஏறி உட்கார்ந்து 4 பசங்க கூட பேசினிருப்பான். இந்த அவ சட்டை போட்டுருந்தா கிளாஸ் போடுவான், மேல் பட்டன் 2 பட்டனை வேணும்னே கழட்டி விட்டுருப்பான். இப்போ உலகத்துல யாராலையும் அதை பொறுத்த முடியும், ஒரு திருமாஸ்டால பொறுத்தவே முடியாது. அவருக்கு என்னன்னா, ஒரு பொண்ணு நாம கிளாஸ் பண்ணும்போது கூட சைக்கிள்ல உட்காந்து பேசுது, அதை அவரால் தாங்க முடியாது. 2வது அந்த பொண்ணு மேல் பட்டனை கழட்டி விட்டுருது. மேல் பட்டனை கழட்டி விட்டது கூட இருக்கிற 5 பசங்களுக்கு பிரச்சனையே இல்லை, பேசியிருந்தாங்க. இவருக்கு தான் பிரச்சனை. இவர் நேரா போய் ஹெட்மாஸ்டர், சார் இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல என்னால் குப்பை விட்டுருக்கேன், இந்த பொண்ணு தான் சார் இவ்வளோ அராஜகம் பண்ணுது, டிசி கொடுத்துறாங்க. அந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றுவது. ஒரே ஒரு தமிழ்வாதியார் மட்டும் போய், பிரபஞ்சம் தான் அந்த தமிழ் டீச்சர், ஒரு எழுத்தாளனே டீச்சராக இருக்கும்போது இப்படி சில நன்மைகள் பிரபஞ்சம் போய் கேட்கிறாரு, இல்லை சார் ப்ளீஸ் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, இன்னும் தூக்கு தண்டனையா கொடுத்துட முடியும் அந்த பிள்ளைக்கு, நான் போயிட்டு நான் 2 நாள்ல பேசலாம், 2 நாள் பொறுத்து டிசி கொடுக்கலாம். அன்னைக்கு சாயங்காலம் பிரபஞ்சன் அவருடைய மனைவியை கூட்டின்னு மணி என்கிற அந்த பெண்ணை பார்க்கப்படும். இந்த வீடு ஒரு பெரிய வீடு, வேறு வீடு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு சோஃபாவில்
அலங்கோலமாக கிடக்கிற பல துணிகளுக்கு இடையில் அந்த மரி என்கிற பெண்ணும் அலங்கோலமாக படுத்துக்கிறார். வாத்தியார் பார்த்தோடனே அப்படியே சுருட்டி எழுச்சி, சார் அவர் கேட்கிறா, நீ ஏமா நீ ஸ்கூலுக்கு வரல? எழுதுகிறார். அந்த பொண்ணு சொன்னா, சார் யாராவது உலகத்துல எனக்கு கேளுங்க சார், நான் ஏன் ஸ்கூலுக்கு வரல? யாராவது கேளுங்க சார். இதை கேட்கறது யாருமே இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டுல எங்க அப்பா வந்து யாரோ பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை, எங்க அம்மா ரொம்ப நாள் என் கூட இருக்கு, அவங்களும் யாருமே இல்லை சார் இந்த வீட்டுல. நான் ஸ்கூலுக்கு ஏன் வரலன்னு கேட்கறதுக்கு ஒரு சகஜீவனும் இல்லாத இந்த உலகத்தில் ஒரு தமிழ் டீச்சர் தன்னுடைய மனைவியோடு வந்து ஏன் ஸ்கூலுக்கு வரல என்று கேட்பதற்கான ஆதூரமான குரல் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை நண்பர்களே. உங்களை பார்த்து நீங்க ஏன் இவ்வளவு நல்லா இருக்கீங்க, நீங்க ஏன் இவ்வளவு சோர்ந்து போய்விட்டீர்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று கேட்கிற ஆதுரமான குரல் இந்த உலகத்தில் இலக்கியத்தை தவிர வேறு இல்லவே இல்லை. அதனால்தான் இலக்கியம் எல்லாவற்றையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்மளே நேற்று நான் திருப்பத்தூரில் பேசுகிற போது ஒரு விஷயத்தை சொல்ல வந்து மறந்துவிட்டேன். நான் சொன்ன நைட்டு 12 மணிக்கு மேல கம்பீரன் பேசிட்டே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் உங்களையே பாக்குறேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உட்காருங்க. இந்த திருவண்ணாமலையில நைட்டு 12 மணிக்கு மேல யாராவது என்னை நண்பர் பஸ் ஸ்டாண்ட போய் டீ குடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கூட போகவே மாட்டேன். ஒரு காரணம் இருக்கு, 2 காரணங்கள் இருக்கு. 12 மணிக்கு மேல் நான் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு எப்பொழுது போனாலும் குறைந்தது ஒரு 500 குடும்பங்கள், சின்ன குழந்தைங்க, வயசு பொண்ணுங்க, பெரியவங்க, வயதானவர்கள் என்று எல்லோரும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் அனாதைகள் மாதிரி படுத்து கிடப்பார்கள். அவங்க எல்லாம் 12 மணியிலிருந்து காலையில் 5 மணிக்குள்ளாக 6 மணிக்குள்ளாக பெங்களூர் போகிற பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருப்பாங்க. நண்பர்களே, கொத்து கொத்தாக 60 பேர் ஏற வேண்டிய ஒரு பஸ்ல 80 பேர் 100 பேர் என்று ஏறி பெங்களூருக்கு போவாங்க. பெங்களூருக்கு IAS கலெக்டர் வேலை பார்ப்பதற்காக போவாங்க. அவ்வளவு பேரும் ஆனார் வேலை செய்வதற்கு, சித்தார் வேலை செய்வதற்கு, மேஸ்திரிகளாக போவதற்கு, வீட்டில் யாராவது பாத்திரம் தேய்த்து கொடுப்பதற்கு போவதற்கு, இப்படி கொத்து கொத்தாக போவார். நண்பர்களே, ஒரு சாதாரண மனிதன் அந்த 500 குடும்பங்களை அல்லது 1000 பேரை பார்த்து கடந்து போயிடுவார். ஒரு இலக்கியவாதியோ, ஒரு கவிஞனோ, ஒரு எழுத்தாளனோ அப்படி கடந்து போக முடியாது. என்னுடைய கண்களுக்கு அந்த 500 குடும்பங்கள் ஊரின் திருவிழாக்களை இழந்த குடும்பம், அந்த 500 குடும்பங்கள் ஊரின் சந்தோஷத்தை இழந்த குடும்பங்கள், அந்த 500 குடும்பங்களும் ஊரின் கால்நடைகளை இழந்த குடும்பங்கள், நம்முடைய வேரை, நம்முடைய திருவிழாக்களை, நம்முடைய கிராமங்களை, நம்முடைய ஏரிக்கரைகளை, நம்முடைய மீன் பிடித்தலை எல்லாவற்றையும் துறக்க தயாரான ஒன்று அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நாளைக்கு 400 ரூபாயோ 500 ரூபாயோ உத்தரவாதமான கூலி வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த எல்லாரும் போய் பெங்களூரில் இறங்கினால் முதல் வேலை அவர்களுக்கு எங்காவது போய் டாய்லெட் போகும் இல்லையா? ஆனால் பெங்களூரில் மார்க்கெட்டிலோ அல்லது கலாசிபாளையத்திலோ போய் இறங்கி எங்க போய் டாய்லெட் போறதுன்னு தெரியாத அவஸ்தைக்குள் செத்து செத்து பிழைப்பார்கள். ஆனாலும் தினந்தோறும் 500 பேர் போய்கொண்டே இருப்பார்கள். அப்படி என்றால் ஏதோ ஒரு பெரிய கிராமங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய மூடி இருக்கிற ஒரு வறுமை இருக்கு, மூடி இருக்கிற ஒரு ஜாதியம் இருக்கு, மூடி இருக்கிற அதை ஒரு பனி போல் மூடி இருக்கிற ஒரு ஏழ்மை இருக்கு. நான் திருவண்ணாமலையில் புக்ஃபேர்ல பேசுகிற போது உங்களுக்கு என்ன டைட்டில் வேண்டும் என்று கேட்ட போது நான் சொன்னேன், யா முன்போம் அப்படின்னு ஒரு டைட்டில் சொன்னேன். யாருக்குமே அந்த டைட்டில் புரியல. அது குறிப்பா தாசில்தார்களுக்கு புரியவே புரியாது. அவங்க வாழ்க்கையை வேற ஒரு இடத்துல, சார் யா முன்போம் நான் என்ன சார் அப்படின்னா, இல்ல யா முன்போன்றது என்னன்னா, நாஞ்சில் நாடர்னு எங்க முன்னோடி ஒரு ரைட்டர் இருக்கிறார். அவர் ஒரு கதை எழுதுகிறார். அந்த மத்திய பிரதேசத்துல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவன் போய் ஒரு ஜவுளி கடை எல்லாம் பார்த்துட்டு வருவான். மத்திய பிரதேசமே பஞ்சத்துல வடிகிற அந்த பீரியட்ல யாருக்குமே சாப்பாடு இருக்க. நான் சொல்வது மாதிரி பெங்களூருக்கு போனால் பிழைத்து விடலாம் என்று திருவண்ணாமலையை சேர்ந்தவர்கள், திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிறவர்கள் பெங்களூருக்கு போனது மாதிரி மத்திய பிரதேசத்தில் கிராமங்களில் இருக்கிற மனிதர்கள் கொத்து கொத்தாக ரயிலில் ஏறி எங்காவது டெல்லி பக்கம் போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று போகிற ஒரு ரயிலில் நேரமில்லை என்பதற்காக
4 ரொட்டியை வாங்கி பேக் பண்ணி கொண்டு ஏறுகிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவை பற்றியான கதை. அவன் எல்லாம் முடிஞ்ச அந்த பயங்கர கூட்டத்துல தன்னுடைய பிரீஃப் கேஸ் மேல அந்த 4 ரொட்டியை வைத்து விட்டு சாப்பிடார். அப்படியே பார்த்தா ஒரு 20-30 கண்கள் இந்த ரொட்டியே பார்த்து கொண்டு யாருமே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ரொட்டி இவ்வளவு சமீபத்தில், இவ்வளவு கையை தொட்டுற தூரத்துல ரொட்டி இருக்கு, மசாலா இருக்கிறது. அவங்க அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு விவசாயி மெல்ல தைரியமாக கிட்ட நெருங்கி 3 ரொட்டியை அதுக்குள்ள இவர் சாப்பிட்டு முடிச்சுறாரு. 4வது ரொட்டியில் கை வைக்கிற போது இன்னொரு கை அந்த ரொட்டியில் இருக்கு. இவன் பார்க்கிறான் அந்த விவசாயி கை. அவன் பிச்சு இவரை கேட்காமலே இவருடைய ரொட்டி எடுத்து சாப்பிட்றான். சாப்பிடுறதுக்கு நான் பயங்கர சிலுத்துட்டார் கதையை படிக்கிறது. சாப்பிடும் போது இவன் அவரை பார்க்கறான். பார்த்தோன்னே அவன் சொல்றான், யா முன்போ நம்பர்களே, நாந்திலான சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் குடு என்று அவன் கேட்கவில்லை. பிகாஸ் அவன் சம்சாரி, அவன் விவசாயி. ஒரு விவசாயி இன்னொரு டிராவலர் கிட்ட பிச்சை எடுக்க மாட்டான். அதனால அவன் சொல்றான், யா முன்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்டா, நான் பசியில் இருக்கிறேன், நீ மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? இதான் லிட்ரேச்சர். கடத்துகிற விஷயம் இது. எனக்கு கடத்தின விஷயத்தை என் வாழ்நாளில் எத்தனை வருடங்களானாலும் என்னால் மறக்கவே முடியாது. நான் மறுபடியும் என்னுடைய நினைவுகளில் இருந்து நம்பர்களே ஒரு 60 வயசு ஆகுது. இந்த 60 வயசில் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தால் அற்புதமான சில மனிதர்கள், அற்புதமான சில பயணங்கள், அற்புதமான சில காதல்கள், எங்கேயோ கிடைத்த, எதிர்பாராமல் கிடைத்த ஒரு முத்தம், இப்படி சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த 60 வயதில் எல்லா மனிதர்களுக்கும் மீட்டிருக்கும். நான் ஒரு முறை என்னுடைய நண்பர் பிஸ்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், பாபா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மொத்த வாழ்க்கையில் ஒரு மனுஷன் அதிகபட்சமாக சந்தோஷமாக இருப்பது ஒரு 2 மணி நேரம் இருக்குமா என்று கேட்டார். செத்துட்டார். 60 வயசு ஆகுது, 60 வயசு என் வாழ்க்கை முழுக்க நான் 2 மணி நேரமா சந்தோஷமா இருந்தேன், நீ யோசித்து பாருங்க என்றார். நான் யோசித்து பார்த்தேன். இந்த சிஎம்சி மருத்துவமனையில் என்னுடைய மனைவி பிழைப்பாளா மாட்டாளா என்கிற பதட்டத்தில் நான் வெளியே நின்றுகிறேன். பிரசவத்தின் போது ஒரு நர்ஸ், ஒரு கேரள நர்ஸ் கேட்கிறார், பவாச்சலதுரை என்று அழைக்கிறார். நான் போய் அப்படியே பதட்டத்தில் நிற்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு பிரசவத்தின் போது ஃபிட்ஸ் வரும் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார். ஃபிட்ஸ் என் ஒய்ஃப் எப்படா படிச்சு வருவார்கள் என்ற பதட்டத்தில் ராத்திரி முழுக்க நின்று கொண்டிருக்கிற என்னை ஒரு கேரள நர்ஸ் பவாச்சலதுரை என்று கூப்பிடுறாங்க. நான் போய் நிற்கிறேன். அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். நான் ரொம்ப பதட்டத்தோட பெண் குழந்தை வேண்டும். அதே அந்த சமயத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கிற அந்த மகிழ்ச்சி 2 நிமிடங்கள் இருக்கிறது. மிஸ்கின் சொல்லுகிறார், அந்த 2 நிமிஷத்தை வாழ்க்கையில் குறித்து நான் இந்த பொண்ணு எத்தனை கடிதங்கள் கொடுத்தாலும் திரும்பி ஒரு லவ் லெட்டர் கொடுக்காது என்று நம்பிக்கொண்டு +2 பரீட்சை கூட எழுத போகாமல் லவ் லெட்டரா எழுதின ஒரு காலத்தில் ஒரே ஒரு முறை அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு லவ் லெட்டர் வந்துச்சுல, அப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துச்சுல, 2 minutes. அப்படி என்றால் நான் 4 நிமிஷம் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நிமிடமாக என் வாழ்க்கையில் கணக்கு போட்டிருந்தா 2 மணி நேரமே தாண்டவில்லை. இந்த 2 மணி நேர சந்தோஷத்திற்கு தான் நான் 60 வருடத்தை வாழ்ந்து தீர்த்திருக்கேன். மற்ற நேரங்கள்ல ஃபுல்லா நீ என்னடா பண்ண அப்படின்னா, ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிறேன், எவன்கிட்டயோ லஞ்சம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன், பொய்யா வாங்குகிறேன், துரோகம் பண்ணிக்கிறேன், குற்றம் செய்திருக்கிறேன், மனைவியை வஞ்சித்திருக்கிறேன், குழந்தைகளுக்கு அன்பாய் நடக்காத மனிதனாக இருந்திருக்கிறேன். இப்படி நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்று நீங்கள் குறித்து கொண்டே வாழ்க்கையை போய்கொண்டே இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு 60 வருடத்தில் மீண்டது. சந்தோஷமாக இருந்தது இந்த 2 மணி ஒருத்தர் மாதிரி இல்லை சார், என் வாழ்க்கையெல்லாம் நீங்க ஒன்றா 2 மணி நேரம் இருந்திருக்கலாம் அப்படின்னா நீங்க 2.5 மணி நேரம் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். நீங்க ஒன்று 1 வருஷம் முழுக்க சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. இதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ நாம் அடுக்கிக்கினே வந்த லஞ்சம் வாங்கியிருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் இருக்குதுல்ல. இதையெல்லாம் நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் மறந்து விடுகிறோம். ஒரு இலக்கியவாதி மட்டும் ஒரு ரகசிய தேவதை மாதிரி எங்கோ மறைந்து நின்று கொண்டு இதையெல்லாம் பதிவு செய்கிறான். அதான் லிட்ரேச்சர்.
அதுதான் இதுக்குள்ளாக இருக்கிற புத்தகம். அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம். அது என்ன கேள்வினா, சார் அதுக்கு தான் டெக்ஸ்ட் புக் இருக்கு சார், அதுக்கு தான் வகுப்பறைகளில் நாங்கள் புத்தகம்லாம் படிச்சுட்டு வரோமே, அதை தாண்டி இதுக்குள்ள என்ன புத்தகம் இது என்றால், துரதிருஷ்டவசமாக வகுப்பறைகளில் நமக்கு கற்றுத்தரப்பட்ட பாடங்களில் இந்த சமூக நீதியும் இந்த இவர்கள் யாரையெல்லாம் ஹீரோக்கள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வகுப்பறைகளில் நான் படித்த புத்தகங்களில் வில்லன்களாக நமக்கு காட்டப்பட்டார். உதாரணம் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் வந்து கொல்லம் போயிருந்தேன். கொல்லத்தில் நான் போகும்போதே ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஃபோன் பண்ணி நான் டிபியில் தங்க போகிறேன். நான் கொல்லத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லாயர் வந்து என்ன அவர் புத்தகத்தை வெளியேறது கேட்டுக்கிறாரு. அதனால் டிவியில் நான் தங்குறேன், நீங்கள் என்ன அங்கே வந்து பாருங்க என்று சொல்லியிருக்கேன். அவர் அங்கே வந்து என்னை பார்த்தார். அவர் என்னை வந்து பார்த்த உடனே என்னை கூப்பிட்ட வக்கீல் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அரசு வழக்கறிஞர் அவர் மறுபடியும் இவரை பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, இவரை பார்க்குறாரு. நான் ரொம்ப கேஷுவலாக அவரை கூப்பிட்டு இவர் வந்து திருடன் நனையவில்லை அப்படின்னு அறிமுகம் பண்ணார். அவர் கையை கொடுக்க மாட்டார். அவர் கல்வனும் மலையாளத்தில் கல்வனே அப்படின்றாங்க. திருடனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் திருடனை நீ வந்து சர்க்யூட் ஹவுஸ் கூப்பிட்ட அப்படின்னு பார்க்குறாரு. நான் அடுத்த குண்டை தூக்கி அவர் மேலே போட்டேன். என்னன்னா, இவருடைய ஆட்டோபயோகிராபி புக் இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்குங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க வந்து. அப்புறம் மூணாவது இன்னொரு குண்டை தூக்கி போட்டேன். உயிரே போனாலும் நீங்க எழுதுனா இன்னைக்கு நான் வெளியில போற புத்தகம் இல்லை, அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்காதுங்க. அவர் ஒண்ணுமே புரியல, என்னதான் சொல்ல வராங்க. அப்ப திருடன் எழுதுன புத்தகத்துக்கு எப்படா சாகித்ய அகாடமி புத்தகம் கிடைச்சிச்சுன்னா, இந்த உலகம் முழுக்க இப்ப டால்ஸ்டாய் கதையெல்லாம் கம்பீரம் சொன்னார்ல, அது மாதிரி இந்த உலகம் முழுக்க எழுதப்பட்டிருக்கிற எல்லா கதைகளினுடைய ஹீரோக்களும் திருடர்கள், வேசிகள், குற்றம் செய்பவர்கள், அப்ரஸ்டாக இருப்பவர்கள், பிக்பாக்கெட் அடிக்கிறவன், பஸ் ஸ்டாண்டில் நின்று குற்றம் செய்ய தூண்டுபவன், இவனை பற்றி தான் உலகம் முழுக்க கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கதை கூட இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை பற்றியோ மாவட்ட கலெக்டர் பற்றியோ எழுதி நான் பார்த்ததே இல்லை, நான் படிச்சதே இல்லை. இவர்களுக்குத்தான் அல்லது இவர்களை பற்றியான வாழ்க்கையைத்தான் இலக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்று உலகம் முழுக்க இருக்கிற இலக்கியவாதிகள் நம்மோடு இருக்காங்க. திருடன் மணிகளில் எனக்கு மறக்க முடியாத ஒரு காட்சி, அதுதான் அவருடைய ஆட்டோபயோகிராபி. அந்த ஆட்டோபயோகிராபியை அமுதாங்க அப்புறம் போகணும். அந்த ஆட்டோபயோகிராபியில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இன்னும் 15 நாட்கள் கேரளா போலீஸ் தாமதித்திருந்தால் நான் மத்திய மந்திரி ஆவதை யாராலும் தடுத்திருக்க முடியாது என்றுதான் அவருடைய ஆட்டோபயோகிராபியை ஆரம்பிக்குது. ஏன்னா அது ஆச்சரியமா இருக்கு. நான் உண்மையிலேயே கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஷிமோகா பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பிரபலமான அரசியல் கட்சியின் வேட்பாளராக மணியம் பிள்ளை நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் 15 நாள்ல எலெக்ஷன் நடக்க இருக்கு. என்ன ஒப்பந்தம்னா, இவர் ஜெயிச்சார்னா சென்ட்ரல் மினிஸ்டர். ஓகே, இந்த 15 நாளைக்குள்ளாக கேரளா போலீஸ் தேடி வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கு. நீதான மணியம் பிள்ளை அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு அவர் சொல்றாரு, இந்த 15 நாள் போலீஸ் லேட்டா வந்துச்சுன்னா நம்ம கிட்டே வந்துருங்க, மினிஸ்டர் வீட்டுக்கே வந்துருங்க, இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லுங்க. நான் எனக்கு வந்து ரொம்ப குறிப்பிட அவர்கிட்ட கேட்டேன், சேட்டா இந்த திருடுறதுன்னு நீங்க எப்படி சேட்டா அவங்க வீட்டை பார்த்து முடிவு எடுத்துங்க. அவர் சொன்னார், எல்லாருக்கும் மாதிரி எங்களுக்கு சில எத்திக்கு இருக்குங்க. அவர் சொன்னாரு, ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கிறீங்க, ஒரு பெரிய வீடு, வீட்டில் நகை இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் வச்சுக்கிறீங்க. ஒரு திருடலைன்னா அது நீங்கள் செஞ்ச அதிர்ஷ்டமோ அல்லது உங்களுடைய ஜாக்கிரதை தன்மை இல்லை அப்படின்னு மணிப்பில் எழுதுறாரு. நாங்கள் போனால் போதும் விட்டு வச்சுக்கிறோன்றார். என் ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கிற புறநகர் பகுதியில், அந்த புறநகர் பகுதியில் அளவுக்கு அதிகமான காம்பீகத்தமா கட்டப்படுற வீடு இல்லை. அதான் இவருடைய பிளான். இந்த கொஞ்சம் கொஞ்சமா பிஎஃப் போட்டு லோன் போட்டு ஸ்டேட் பேங்க்ல லோன் போட்டு கட்டுறாங்களா, அது கிட்டே போக மாட்டாரு. அவருக்கு தெரியும் எந்த வீட்டில் கை வைக்கிறது. அப்படி ஒரு வீட்டில் போய் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வந்துடுறாரு. வந்த உடனே அந்த வீட்டுக்காரர் மனைவி இல்லை, அவருக்கு 2 பசங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து திருடுறாருன்னு தெரியுது. காலையில் அவர் எங்கே போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அவர் போல அவர் பெரிய கார் எடுத்துன்னு நேராக மணியம் பிள்ளை வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்து கதவை தட்டுறாரு. இவர் தூக்க கதவத்தில் எழுச்சி வந்து, என்ன சேட்டா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அண்ணா இன்னைக்கு நம்ம வீட்டுக்காக அப்படிங்கிறது நான் வரல,
2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருக்குது. கடைசியாக அவர் சத்தியமாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன், ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டேன், நீ திருந்ததெல்லாம் நீங்களே வச்சுங்க, மை கிஃப்ட்டு. இவரு என்ன கிஃப்ட் கொடுக்குறது, அவர் தான் ரைட்டே முடிச்சிட்டாரு வேலையெல்லாம் எல்லாமே. எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க. என்ன தகவல்? அவர் கேட்குறாரு, இல்லை நான் புலிக்குட்டி மாதிரி 2 நாய் வளர்க்குறேன் வீட்டில், அந்த என் குடும்பமே கைவிட்டாலும் அந்த நாய் கைவிடாதுன்னு நினச்சிருந்தேன், அந்த நாயை எப்படி ஏமாத்துறீங்க மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. மணிமேலே போனா போதுன்னு சொல்றாரு. ஒன்றும் இல்லை, நான் ஒரு வீட்டில் திருட போனேன்னா ஒரு 8-9 மணிக்குள்ள அந்த வீட்டில் போய் செட்டில் ஆகிடுவேன். செட்டில் ஆகிட்டு அந்த வீட்டில் ஒரு வாய் சாப்பிடாம நான் திருட அவர் ராஜிப்பாரு. இந்த உண்ட வீட்டுக்கு 2 செய்யுதுங்கல்ல, அதான் அவருடைய ப்ராசஸ். நான் உங்க வீட்டில் வந்து பார்த்தேன், ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஃப்ரிட்ஜே 6 உயரத்துக்கு. ஆனால் அந்த 6 உயரம் ஃப்ரிட்ஜெலாம் வாங்கக்கூடாது, சின்ன ஃப்ரிட்ஜாக வாங்கிக்கலாம் போதும். உள்ள பார்த்தா மத்தி மீன் மசாலா போட்டு வச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் எடுத்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வறுத்துட்டு சுடுசோறு, இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, அவ்வளோ பெரிய வீடு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் கலந்து வெள்ளி தட்டில் வச்சு உங்கள் வீட்டிலேருந்து அந்த 2 நாய்க்கு வெளியே அனுப்பிச்சேன். 2 நாய் நீங்கள் தான் பிரியமாக கொடுக்குறீங்கன்னு க்ளீனாக சாப்பிட்டு மயங்கிச்சு. அப்புறம் நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்துட்டேன்னு சொல்கிறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன், இனிமேல் வராதுங்க, போதும், நான் கொஞ்சம் வாழணும், என்னையும் கொஞ்சம் விட்டுருங்க அவர் வீட்டுக்கு இருக்கிறாரு. போன உடனே மோராளி பார்த்தோன்னே இந்த 2 நாயும் அப்படியே புள்ளி எழுதுது. எழுந்த உடனே அவர் பார்க்குறாரு, சிவாஜி கணேசன் பார்க்குறதுனால அந்த நாயை பார்த்துட்டு அவர் அப்படியே முட்டி போட்டு அவர்கிட்ட பேசுகிறார், நாய்கிட்ட பேசுகிறார். சொல்கிறாரு, நீங்கள் என்ன காப்பாற்றுறவங்கன்னா தான் நான் நம்பிக்கையாக இருக்கேன், கேவலம் ஒரு மத்தி மீன் இப்படி சோழம் போயிட்டு இருக்கிறேன், உங்களை நம்பி நான் என்ன வாழறது அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு போயிட்டார். இதெல்லாம் கதையே இல்லை. அதுக்கப்புறம் திருடமணிக்குள்ளே ஒரு வரி இருக்கிறார். அது என்னன்னா, அதற்கு பிறகு அதான் அந்த 2 நாய்களும் கடைசி அந்த வீட்டில் சாப்பிடுச்சு. 6 நாள்ல ஒரு நாய் செத்துச்சு, 8ஆவது நாள் இன்னொரு நாய் செத்துச்சு. 2 நாய்களும் அவ்வளோ ரோஷம் வந்து செத்துச்சு. நாம விசுவாசமா இல்லை, மத்தி மீன் கொடுத்து திருடுறது வந்து லஞ்சனானே அப்படி நாங்க 2 நாய் செத்துச்சு. ஆனா அப்படி மனித நாய்கள் சாப்பிடுனா எத்தனை நாய் சாப்பிடும்? ஒரு நாய் சாவல. ஒரு நாய் சாவாது மட்டும் இல்ல, டிவியில வந்து நமக்கு புத்தி சொல்லுது, நாம எப்படி ஒழுக்கமா இருக்கணும், நாம எப்படி மக்களுடைய இந்த நாய்க்கு தான் எல்லாம் 1000 கோடி 500 கோடி அடிச்ச நாய்ங்க, இந்த நாய்ங்க சட்டை போட்டு நமக்கு புத்தி சொல்லுங்க. அப்போ ஒரு இலக்கியவாதி எப்பொழுதுமே யார் பக்கத்துல இருப்பான் என்றால் வஞ்சிக்கப்பட்டவர்களின் பக்கம்தான் வாழ்நாள் முழுக்க எழுத்தாளர் இருந்திருக்கார். நம்முடைய ஒரு கதை என்பதை அல்லது ஒரு கவிதை என்பதை ஒருபோதும் நான் ஒரு கதையாகவோ கவிதையாகவோ பார்த்துருக்கேன். நான் எங்க விட்டவங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் விட்டுறேன், அங்கே விட்டுட்டு இவ்வளோ தூரம் நான் திரும்பி விட்டேன் இல்லையா. இப்போ மறுபடியும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டை கூட்டு வரேன். அது எதுக்கு கூட்டு வரேன்னா, இப்போ நான் சொன்ன இந்த மெமரைஸ் தான் வாழ்க்கை. நம்ம மூளையில் இன்னும் கொஞ்சம் ஒட்டி கொண்டு இருக்கிற நினைவுகளுக்காக மட்டுமே நான் அப்படி திரும்பி பார்த்தா வேற ஒன்றுமே இல்லை சார். எல்லாரும் மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், எல்லாரும் மாதிரி ஒரு மனுஷனுக்கு 3-4 காதல் இருக்குது. அந்த 3-4 காதலை மறைச்சி ஒரு பொண்ணை ஏமாற்றி டைலாக்லாம் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு 2 குழந்தைங்க கொடுத்துக்கிறோம். அப்புறம் வாழ்நாள்லாம் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்கள வளர்க்குறதுக்கு என்னென்ன முடியுமோ அவ்வளவும் செஞ்சுக்கிறோம். அதுக்குள்ள நிறைய இன்னர்ஸ்லாம் இருக்குது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ஈபியில் வேலை பார்த்தேன். 25 வருஷம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். எங்கள் ஆஃபீஸில் இந்த 24 வயசு 25 வயசுல பெண்கள் வந்து சுடிதார்லாம் போட்டு ட்ரிபிள் இ முடிச்சுட்டு அப்படி அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஏஇஸ் ஃபர்ஸ்ட் மாத சம்பளமே அவங்களுக்கு 45,000 50,000. இந்த பெண்கள்லாம் பார்ப்பேன், என் பொண்ணு மாதிரி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வர இளம் பெண்கள் இருக்கிறாங்கல்ல, வரும்போது தேவதைகள் மாதிரி இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்தை பொறுத்து நீங்க அவங்க மூஞ்சில பாருங்க, எல்லா திட்டத்தனமும் அது கூட அந்த அந்த சிஸ்டத்துக்கு கரெக்ட் ஆகிடும், அடாப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னா சரி வேணாம், இப்போ அந்த பொண்ணு வந்துச்சா, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கும்போதே அந்த பொண்ணு கேட்குது, ரொம்ப கேஷுவலாக கேட்குது. என்ன கேட்குது? சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு சத்தியமாக புரியல. 25 வருஷம் வேலை சார், நமக்கு புரியல. என்னம்மா பழக்கம்னு? இல்லை சார், காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி சாயங்காலம் பிரித்து கொடுப்பீங்களா சார்? எங்கள் அப்பா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இந்த ஆஃபீஸ்க்கு என்ன வேலைக்கு அனுப்பிச்சுட்டு சாயங்காலம் ஆனால் இவங்களுக்கு தான் பிரித்து கொடுத்துக்குவா அப்படின்றதுக்காக தான். இந்த சிஸ்டம் வந்து அவ்வளோ மோசமான ஒரு சிஸ்டமாக மாறி போயிடுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
ஒரு பொண்ணை 24 வயசுல ஆபீஸ்ல பிரிச்சு கொடுப்பாங்க, போய் வாங்கி வா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் அனுப்புனா, அந்த சிஸ்டம் தான் புண்ணாத சிஸ்டம். எதுக்கு அந்த பொண்ணு களை வெட்டி இருக்கும்போதே சந்தோஷமா இருந்துச்சு, களை பறிக்கும் போதே சந்தோஷம். நீ என்ன அதை வந்து டிகிரி கற்றுக் கொடுத்து, நீ என்ன அதை வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகி, அப்புறம் பார்த்தா திடீர்னு பேப்பர்ல டிவிலாம் வருது, கொஞ்சம் மறைச்சிட்டு போய் கடிச்சிருப்பேன். ஏன் மறைச்சிட்டு போற? என்ன ஒரு வாழ்க்கையில இல்லை. களை பறிக்கிற பொம்பளை நேர்மையா தானமாகறா? களை பறிக்கிற பொம்பளை ஒரு நாளைக்கு 300 ரூபா வாங்கிட்டு சந்தோஷமாக தானே வாழ்க்கை நடத்துகிறாய். உன் 45,000 ரூபாய் சம்பளம் உனக்கு என்ன கேடு வச்சு? ஏனென்றால் இந்த பேராசையும் இந்த சிஸ்டத்தினுடைய கரப்ஷனுக்கும் நாம் ஆட்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு வகையில் இந்த குற்ற உணர்வை இலக்கியம் மறுபடியும் கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கு இல்லையா? இந்த மொத்த எழுத்தாளர்களுமே இதை மறுபடியும் எழுதி கொண்டே இருக்கிறார். சாதாரண மனிதனுக்கு எனக்கு ஏன் ரொம்ப பிரபஞ்சனை பிடிக்கும், நான் எந்த ஊர்லயும் பிரபஞ்சன் சாரை பத்தி பேசாம பேசியதா அப்படின்னு யோசிப்பாரு. பேசவே மாட்டேன். ஏன் எனக்கு ரொம்ப பிரபஞ்சனை பிடிக்கும் என்றால், மிக எளிய மனிதர்களை அவர் தன்னுடைய கதைகளில் கொண்டு வந்தார். மிக அன்பான மனுஷிகளை நான் அவருடைய கதைகளில் ஒரு சின்ன கதையில் அவர் எழுதுறார். ஒரு பொண்ணு ஒரு எக்ஸ்ட்ரா நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை இங்கிருந்து பிரபஞ்சன் அந்த கதையை ஆரம்பிக்கிறார். ஒரு துணை நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் போகிறார். ஒரு துணை நடிகையினுடைய படம் அந்த காலத்தில் ஒரு பத்திரிகையினுடைய அட்டைப்படத்தில் வந்ததுல, அந்த அட்டைப்படத்தை இந்தியாவில் எல்லா டைரக்டர்ஸும் பார்ப்போம். தான் கேரக்டருக்கு இந்த பொண்ணு எப்படி பொருந்தும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவோம். ஒரு பத்திரிகை போட்டோகிராஃபர் மத்தியானம் ஒரு மாடி ரூம்ல ஏறி போய் அங்கதான் அந்த பொண்ணு தங்கியிருப்பா, அவளை போய் எழுப்பி ஒரு அட்டைப்படத்துக்கு நான் போட்டோ எடுக்க வந்துடுறேன், போய் லேசா மேக்கப் போட்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ போய் முகம் கழுவி பொட்டு வச்சு பூ வச்சு நல்ல அலங்கரித்து கொண்டு வந்து அவன் முன்னாடி நிற்பான். அவன் வந்து இங்க நில்லு. அப்புறம் வந்து ஃபிலிம் போடுற கேமரா ஒரு 100 படங்கள் எல்லாம் ரொம்ப மைனூட்டான கதை எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோடனே அவன் சொல்லுவான், இப்பயே போய் பிரிண்ட் போட்டு சாயங்காலத்துக்குள்ள பத்திரிகை கொடுக்கணும், வெள்ளிக்கிழமை பிரிண்ட்ல வந்துடும். ரொம்ப சந்தோஷம். ஒரு 100 ரூபாய் கொடுத்து கேட்பான். 100 ரூபாய் இருந்தா பிரிண்ட் போறது. அவன் சொல்லுவா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கீழே போய் இந்த வீட்டு ஓனர மாட்ட ஒரு 100 ரூபாய் கொடு. எதுக்கு? இல்லை ஆள் தான் வந்து அவனாண்டி உனக்கு காசு கொடுக்கணும், நீயா அவனுக்கு காசு காட்டுறது. அவன் கேட்பா. 100 ரூபாய் வாங்கி என்கிட்ட 100 ரூபாயை கொடுப்பாள். நம்முடைய கதையில பிரபஞ்சம் தான் எவ்வளோ தேர்ந்த கை, அவருடைய கையை நமக்கு தெரியும். அவன் 50 ரூபாய் எடுத்து 50 ரூபாய் இவஞ்சே கொடுப்பான். நீயும் சாப்பிடல, மதியானம் சாப்பிடுங்க, 50 ரூபாய் பிரிண்ட்டுக்கு போகணும், நான் எனக்கு சாப்பிட்றேன், நான் போறேன்னு போயிடுவோம். போன உடனே அந்த வீட்டுக்காரம்மா மேலே வந்து, நீ தானே அவன் தானே உனக்கு காசு கொடுக்கணும், நீயே அவனுக்கா? அவன் சொல்லுவா, ஐயா அவன் ரொம்ப நல்லவன், அந்த கேமராவில் ஃபிலிமே இல்லை தெரியும், அவன் வந்து நட்டப்பட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் ஒரு சந்தோஷமான தருணத்தில் ஃபிலிம் போட்ட கேமரா எப்படி இருக்கும், ஃபிலிம் போடாத கேமரா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லிக்கிட்டான். அதனால அவன் ஏதோ ஒரு வேலையா இருக்கும், நான் கழட்டி பார்த்தாங்க ஃபிலிமே இல்லை ஆயா. அதனால அவன் கேட்டானே அப்படின்னாலே 100 போஸ்ட், அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் என் முகத்துல காமிச்சிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? ரொம்ப நல்லா வாயா, எப்படி இப்படி ஒரு ஃப்ராடை போய் நல்லா வந்த, 50 ரூபாய் விட்டு நீ சாப்பிடுன்னு சொன்னால, நீ சொல்லுவியாயா? மனிதர்கள் ரெண்டுமாக இருக்கிறார்கள். மனிதர்கள் எல்லா வகையிலும் மேன்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள், எல்லா வகையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் கீழ்மையானவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் என்று அர்த்தம். ஆஞ்சநேயனுடைய ஒரு கதை இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து மன்னார்காடுக்கு ஒரு பஸ் போகும், ஒரு கேரளா பஸ். இந்த பஸ் வந்து அட்டைக்கட்டி அப்படின்ற ஆணைக்கட்டின்ற ஒரு ஊர் வழியா போகும், ஒரு மலை பிரதேசம். ஒரு டிரைவர் வந்து கண்ணா புண்ணான மலையாளத்துல எல்லாரும் திட்டுவாங்க பஸ்ல ஏறவங்க. இந்த மாதிரி எப்பயுமே இந்த மே மாசம் ஏப்ரல் மாசத்துல கூடுமானவர்கள மதியானத்துல டிராவல் பண்ணாத இருக்கு நல்லது. அப்படி டிராவல் பண்ணா கூட ஒரு ஏசி பஸ்ல போயிடும். இந்த ஏசி பஸ் கிட்ட இந்த உலகத்தினுடைய மொத்த கெட்ட வார்த்தையும் நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கும். ஏன்னா இந்த சூழ்நிலையே அவனை கெட்ட வார்த்தை பேச வைக்கும், நஷ்டம் இருக்கும். அப்ப நம்மளால ஒருத்தர் ஏறுவான், ஒருத்தர் இறங்குவான், தண்ணி பாட்டில் விட்டு வந்துடுவான், பல விஷயங்கள் நடந்து. இப்ப எல்லாம் ஏறுவோம். ஒரே அந்த டிரைவர் வந்து
வண்டவண்டியான வார்த்தையில திட்டுவாங்க பேசஞ்சர்ஸ்லாம். என்னடா இந்த பஸ்ல ஏன்டா இறங்கணும்னு ஒருத்தங்க ஆயிடும், இறங்கியாச்சும் போயிடலாம் அப்படின்னு நினைப்பான். கொஞ்சம் தூரம் பஸ் போனோடனே இந்த புது காத்து அடிக்கல, அதுல அப்பா இந்த நாய் இப்பயாச்சும் பேசுறத ஒழிச்சிச்சு நிம்மதியா போயிடலாம் பஸ்ஸை நிறுத்துருவாங்க டிரைவர். நிறுத்திட்டு யார் கூடயோ மலையாளத்துல பேசணும். இப்ப இந்த ரொம்ப வெக்ஸானால அவன் எட்டி பார்ப்பான், என்னடான்னு பார்த்தா அந்த ரோட்ல ஒரு மரம் மாதிரி ஏதோ ஒன்று கிடக்கும். கொஞ்ச நேரம் ஊர்ந்து பார்ப்பான், அது வந்து அசையும். அப்புறம் பார்த்தா அது ஒரு மலைப்பாம்பு எதையோ சாப்பிட்டுச்சான்னு தெரியல, அல்லது பிரசவத்துக்கு தயாராக இருந்தாலும் வயிறுலாம் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த டிரைவர் வந்து அதுகிட்ட பேசுவான். இவ்வளவு நேரம் எல்லாரும் கெட்ட வார்த்தை சொன்ன டிரைவர் அவர்கிட்ட பேசுவான். என்ன பேசுவான்னா, போய்க்கோ மகளே, போய்க்கோ மகளே என்று ஒரு மலைப்பாம்பை அழைக்கிற அளவுக்கு கருணையும் அன்பும் உள்ளவன் தான் அந்த டிரைவர். ஆனால் வாழ்க்கையில் நெருக்கடி, வாழ்க்கையில் சம்பாதித்தாக வேண்டும், வாழ்க்கையில் இவ்வளவு பட்டம் பகலில் இவ்வளவு வெயிலில் ஒரு பஸ்ஸை ஓட்டியாக வேண்டும் என்ற எரிச்சலில் அவன் இவ்வளவு நேரம் வெளிப்பட்டதெல்லாம் அவனுடைய இயல்பு இல்லை. அவனுடைய உண்மையான இயல்பு போய்க்கோ மோளே என்று ஒரு மலைப்பாம்பை அனுப்பி வைக்கிற ஒரு தகப்பனுடைய உள்ளம்தான் அந்த டிரைவருக்கு இருக்கிறது என்று ஒரு எழுத்தாளர் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் ஒரு எழுத்தாளர் என்பவன் அவ்வளவு முக்கியமான. எனக்கு லட்சுமண பெருமாள்னு ஒரு பிரமாதமான ஃப்ரெண்டுங்க, பெரிய ரைட்டர். அவர் வந்து பயணம் ஒரு கதை எழுதுகிறார், எக்ஸ்ட்ரானரி கதைங்க. என்னன்னா இப்ப இவங்க பேர் வந்து அமுதா. ஒவ்வொருத்தர் பேரையும் கேட்டா நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணை கிளாஸ்ல எழுப்பி அவங்க வந்து உங்க பேர் அம்மான்னு கேட்கிறாரு, அந்த பொண்ணு பேசுது வேண்டாம் சொல்ல முடியுமா? நீங்க அது எவ்வளவு அவமானத்துக்குரிய பெயர். ஒரு பெண் குழந்தைக்கு அவர் வீட்டில் வைத்த பெயர் வேண்டாம் வேண்டாம் என்று பெயர் வைத்திருக்கார். ஏன்னா ஏற்கனவே 6 பெண் குழந்தை. இப்ப இந்த குழந்தை ஆம்பளை பிள்ளையா பிறந்துடும், இந்த குழந்தை ஆம்பளை குழந்தையா பிறந்து 6 குழந்தையும் பொம்பளை குழந்தையா பிறந்து இது 7வது குழந்தை. வேண்டாம் பேர் வைக்கிறார். இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு பேர். இப்போ இந்த நாள் என்ன வேலை செய்யறேன்னா ஐஸ் விற்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு ஐஸ் விற்கிறவன் ஒரு நாள் முழுக்க ஐஸ் வித்துட்டு கிராமத்திலிருந்து வந்தாலும் கூட 50 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது. கதை எழுதப்பட்டதுல 50 ரூபாய் சம்பாதிக்கும். ஐஸ் உருகிச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா, எவனா ஒருத்தர் உள்ள விட்டு கை விட்டு எடுத்தா அதுவும் போச்சு. இப்போ இவனுக்கு வந்து சொல்ல முடியாத துக்கம், வறுமை, ஏழ்மை, அந்த வீட்டுல சந்தோஷமே இல்லை. இருக்கன்குடி மாரியம்மன் ஒன்று சாத்தூர் பக்கத்துல சிவகாசி போற வழியில அந்த இடுக்கன்குடி மாரியம்மன்னே பேரு. அங்க போய் உங்களுக்கு தெரியுமா, அந்த நம்ம மனுஷன் வந்து எல்லா நம்பிக்கையும் எழுந்துட்டான்னு வச்சுங்களேன், நீங்க வந்து அவன் கடவுள்கிட்டே டைரக்டா பேசுவான். அப்ப ஐயரு கீரு யாருமே தெரியல, என்னதான் நினைச்சுக்கிற நீமா இவன் யாருக்கா பேசுறான் அப்படின்னு பார்த்தா டைரக்டா பிள்ளையாட்டே பேசுவான். 101 தேங்காய் உடச்ச கடை வாங்கி உடச்சுன்னு தெரியாது அவனுக்கு. அப்போ கூட என் பிள்ளை பெயிலா இருக்கான், அவன் உணவு எழுதுனா உறவு இருக்குவான். யாருக்கா அவன் பேசுறாங்க, டைரக்டா பிள்ளையாட்டே பேசுவான். எல்லா நம்பிக்கை எழுந்துட்டான்னு அர்த்தம். இனிமேல் இவனுக்கு பிள்ளையாட்டு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் பார்த்து வெறுத்துட்டான். அந்த மாதிரி இவன் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு போவான். போய் வந்து சொல்லுவாங்க, என்னடா நினைச்சிருக்கேன் நான் உனக்கு கேட்டேன், 6 பிள்ளைய கொடுக்குறேன், 7வது ஒரு பொங்கல் விட நான் இல்லைன்னா நான் தான் டாட்டா அப்பாவியா 6 பொண்ணுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் வாடி கொடிங்கிறாங்க மாரியாட்டா. எல்லாம் பேசி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கதை அந்த கதை நீ கேட்டுக்கிறீங்களா? ஆமா, இவன் வந்துடுறான். வந்து பஸ்ல நம்ம எல்லா பஸ்ல இப்ப நம்ம கார் வச்சிருக்கோம், ஜீப் வச்சிருக்கோம், 2 வீலர் வச்சிருக்கோம். சத்தியமா உட்காந்துற எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நாள் பஸ்ல போயிருக்கோம், டிரான்ஸ்போர்ட் பஸ்ல. அப்புறம் ஒரு நாள் பஸ்ல சீட்டு பிடிச்சிருக்கோம். சீட்டு பிடிக்கிறதுல நம்ம எப்படி பிடிச்சிருக்கோம், கர்ச்சீப் போடுவோம், கொஞ்சம் பேர் பேக் போடுவாங்க, பெண்கள்னா ஹேண்ட் பேக் போட்டு சீட் பிடிப்பாங்க, கொஞ்சம் பேர் துண்டு எடுத்து போடுவாங்க. நான் கிராமத்தில் பார்த்துக்கிறேன், அன்றவயரோட தலைவர் நின்று வேஸ்டி அளவுக்கு சீட் பிடிப்பாரு. அதெல்லாம் வெறி உச்சத்தில் வேஸ்டி தூக்கி சீட்டு பிடிப்பாரு. இந்த இவன் போனால ஐஸ் கடைக்காரன், இவன் ஒரு சீட்டில் உட்காடுறான், அது பக்கத்து சீட்டில் ஒரு அம்மா சீட்டு பிடிக்குது. யாரை போட்டு சீட் பிடிக்குது, குழந்தைய தூக்கி போடுது. ஒரு பொம்பளை குழந்தைய தூக்கி சீட்டை போட்டு சொல்லு, பத்திரமா பார்த்துக்க பெரியத அப்படியே வர அப்படின்னு. இப்போ இவனே ஏற்கனவே நொந்து நொம்பளமாயி இருக்கக்கூடிய மாரியம்மன்ட்ட போய் பேசிருக்கலாம். இது என்ன பண்றான்னு எடுத்து பார்க்கலாம். அதுவும் பொம்பளை குழந்தை, அவ்வளோ டிக்கன் தூக்கி போட்டு இருக்கு.
பத்திரமா வச்சுக்கலாம். ஆச்சா, பஸ் புறப்படுது. அரை மணி நேரம் ஆச்சு. கண்டக்டர் விசில் கொடுக்குறாரு. அப்படி வர வேண்டிய பொம்பளை வரல. குழந்தை இவன் கையில் இருக்குது. இவன் ஏப்பா வண்டியை நிறுத்து அப்படின்னு குழந்தைய தூக்கி, ஏப்பா பிள்ளை யாருப்பா, பொண்ணு யாருன்னு இதெல்லாம் ஒரு மனுஷன் கொலகாரனா ஒரு பாட்டி சொல்லு. அங்க இருக்கக்கூடிய மாரியாத்தாவே வந்து குழந்தைய ஏந்தி கேள்வி உடுக்குடுக்காத எனக்கு ஆண்டி கொடுக்குது. எங்க வீட்டுல ஏற்கனவே 7 குழந்தை இருக்குது. மூட்டு கொடுக்குறது குடுதலுக்கு மாரியாத்தா எனக்கு ஆண்டி கொடுக்குது அப்படின்னு. இப்போ அவங்க ஒண்ணுமே புரியல. பொம்பளை பாடவே இல்லை. குழந்தை தூக்கி நிற்கிற இறங்கலாம். பஸ் போயிடும். இப்போ நீங்க இந்த காட்சியை யோசித்து பாருங்க. என்னால அதுக்கப்புறம் கதையை சொல்ல முடியல. குழந்தைய வச்சுன்னு என்ன போறதுன்னு தெரியல. வீட்டுக்கும் போக முடியாது. வீட்டுக்கு கூட சாத்துருவா பொண்ணாடிக்காரு. ஆமா, இப்போ மாரியாத்தாட்டே போறான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த கோயிலுக்கு முன்னாடி மணல்ல குழந்தைய கடத்திட்டு மாரியாத்தா எக்ஸ்ட்ரீமா நானே என் துக்கத்தெல்லாம் சொல்லிட்டு போனான்னு இன்னொரு குழந்தைய கையில விட்டு இதையும் தூக்கிட்டு போனா ஆட்ட நாட்டேன். அதெல்லாம் முடியாது. குழந்தைய விட்டுட்டு பஸ்ஸுக்கு போறான். போனா ஒரு நாய் வந்து குழந்தைய கவ வரும். மனுஷன் தானே ஓடி போய் மேல துண்டு போட்டு குழந்தை மேல போட்டு குழந்தைக்கு கடைசி பஸ் நைட்டு 10 மணிக்கு இந்த குழந்தையோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து வீட்டில் கதவை தரலாம். 10 மணிக்கு எடுக்கக்கூடிய மாரியம்மன் கிட்ட பிரார்த்தனை போன புருஷன் வந்துருவான்னு கட்சி தண்ணியோட காதுங்கிற கொண்டாடி வந்து கலரா சொல்கிறார். ஒரு குழந்தையோட நிற்கிறான். அது தெரிந்து யார் கொடுத்தது? மாரியாத்தாலே மாரியாத்தா உழுதாரா கொடுத்தான்னு கேட்கிறான். வாங்கி அங்கே அந்த குழந்தைய பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றா, இந்த குழந்தைனால இன்னும் 10 குழந்தை இருக்கணும், நான் வளர்க்குறேன். கையும் காலும் நல்லா தானே இருக்குது. இந்த 2 கையும் காலும் கீழே விழாத வரையிலும் இன்னும் 10 குழந்தை எடுத்துருவா, நான் வளர்க்குறேன் என்று சொல்லுகிற தமிழ் கல்ச்சருடைய ஒரு உச்சத்தை லட்சுமண பெருமாள் அந்த கதையில் வந்து இந்த கல்ச்சர், கலாச்சாரம் என்கிற ஒரு வார்த்தை, இந்த பண்பாடு என்கிற ஒரு வார்த்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள். லாஸ்ட் மந்த் வந்து ஜப்பான் போயிருந்தேன். ஜப்பான் போனோடனே எங்கே போனாலும் எனக்கு வந்து இந்த இயற்கையை பார்க்கறது, அதோட கட்டிடங்களை பார்க்கறது, இதை விட ரொம்ப முக்கியம் அங்கே இருக்கிற மனிதர்களை பார்க்கணும். எல்லா நாட்டிலையும் மனிதர்கள் வந்து ஒரே மாதிரியா இருப்பாங்க, இல்லை வேற மாதிரி இருக்காங்க. ஜப்பான்ல இருக்கிற மனிதர்களை எல்லாம் நெருக்கமா பார்த்தேன். நல்ல உயரமாக வளர்ந்த மண்புழுக்கள் மாறிக்கிறாங்க. நீங்க வந்து நீங்க ஒண்ணு இல்லை, ஹலோ சார் யாரு ஜப்பான்ல எவ்வளவு பெரிய வேலை செய்யணும். இங்க வந்து ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்யற பியூன் கூட நம்ம வர மாட்டான் அப்படின்னு பண்ணா முடியுமா? அதுலேயே நம்மளால் பாதி ஊர்ல செத்துருவான். அவ்வளோ நல்ல மனுஷனா எனக்கு அது போனப்போ ஒரு அருமையான கதை சொன்னார். கதையில் உண்மையான நடந்தது. ஒரு ஜப்பான் ஸ்டூடெண்ட் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார். தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறார். படிக்கும்போது அவர் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு தேவர் பொண்ணை லவ் பண்ணிட்டார். அவருக்கு தெரியாதுல்ல, தேவர் பொண்ணு இது செஞ்சார் பொண்ணு இது முதலாளி பொண்ணு தெரியாது. ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அவருக்கு தெரிஞ்சது ஒரு பெண்ணுன்னா அது அவர் காதலிக்கப்படத்தக்கவர் தான். அவள் எந்த ஜாதியாக இருக்கலாமா அப்படின்னா ஜப்பான்ல அவர் கற்றுருப்பார். நம்ம தான் அப்படிலாம் கிடையாதுரா, நீ வந்து தேவதா இருந்தால் தேவர் பொண்ணை தான் லவ் பண்ண முடியும், அதுக்கு நம்ம ஒரு படி அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுல்ல. அவன் உண்மையிலேயே லவ் பண்ணான். இப்போ தேவர் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம பொண்ணை யாராவது ஜப்பான்ல இருந்து வந்து ஒரு பையன் லவ் பண்றாங்க. தேவர் என்ன பண்ணாரு, ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவனை அடி பின்னிடுங்க காசு பண்ணிட்டாரு. ஜப்பான் காரனுக்கு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் ஓட ஓட பின்னி எடுக்கிறாங்க. அவங்க ஒண்ணுமே புரியல, என்னடா நம்ம ஒரு லவ் பண்ணோம், இதுக்கு போய் இவங்க அப்படியே அடிக்கிறாங்க அப்படின்னு. அவன் நேரா ஃப்ளைட் பிடிச்சி ஊருக்கு போயிட்டான். அப்பா சனியை ஒழிச்சிட்டா அப்படின்னு தேவை இருக்கிறார். ஆனால் சனியை ஒழியல. சனியை போய் இன்னொரு சனியை கூப்பிட்டு வரும். அது யாருன்னா இவன் போய் அவங்க அப்பாவை கூப்பிடுறான். ஜப்பான் அவருக்கு தெரியும் உயர்ந்தான கட் பண்ணி நேராக வந்து ஒரு நாள் பார்த்தா தேவர் வீட்டில் வந்து இந்த பையனா அப்பா உட்காந்துக்கிறான்.
அவங்க அப்பா ஒன்றுமே புரியல. என்னன்னா அவர் சொல்ற, என் பையனை வந்து 4 நாள் சாட்சி என் பொண்ணு மேலே அவ்வளோ காதலை எடுத்துக்கிறார். அது அவங்க அப்பா சொன்ன உடனே தேவர் டக்குன்னு மனசு இறங்கினார். என்னடா ஜப்பான்லேருந்து ஒருத்தன் வந்து நான் பிள்ளைக்காக நடு வீட்டில் உட்காந்து பொண்ணு கேட்கறான்னா என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். எல்லாருமே நடந்துச்சு. ஜப்பான்காரன் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணு போயிடுச்சு. 10 வருஷம் பொறுத்து நம்ம என்னன்னா இந்த இனிமையான காதல் கதைகள் இருக்குல்ல, அது வந்து நம்ம எழுத்தாளர்கள்லாம் ஒரு கட்டத்தோட நிறுத்திடுறாங்க, சௌரியமாக நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு பார்த்தாதான் அவங்க லட்சணம்லாம் தெரியும். ஜெயந்தன் ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் ஒரு கதையில இந்த லைலா மஜ்னுக்கு கல்யாணமே ஆகிடும். கல்யாணம் ஆகிட்டோடனே அந்த கதை எழுதின எழுத்தாளர் வந்து லைலா மஜ்னு எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு பார்க்க போவாங்க. ஆனால் வீட்டில் குடும்ப சண்டை நடந்துருக்கு. இஎம்ஐ கட்டுறது, யார் கட்டுறது, நீ நிறைய வீட்டுக்கு கொண்டு வந்தேன் சண்டை அதெல்லாம் நடக்கல. லைலா மஜ்னு நடக்காத போயிட்டுமா காதல்லாம் அதோட முடிஞ்சிச்சு. இந்த தீர்ந்து போன காதலிகள் தான் காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒண்ணுமே இருக்கா, சக்கையா தான் அவன் கல்யாணம் பண்ணி போறான். இவன் போனோடனே அந்த லைலா சொல்றான், போடா நாய், இந்த கல்யாணம் பண்ணதோட ஒரு அரேபிய பேரிச்சம் மரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், டெய்லி ஒரு 1/4 கிலோ பேரிச்சம்பழமாச்சு எனக்கு முடிஞ்சிருக்குன்னு அவன் சொல்றான். இந்த கல்யாணம் பண்ணிட்டோட ஒரு ஒட்டகத்தை கல்யாணம் பண்ணிருப்பான், பொம்பளை ஒட்டகத்தை, டெய்லி 1/2 பாலாச்சு நான் குடிச்சிருப்பான். இதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த தேவை வீட்டு பொண்ணுங்களால 10 வருஷம் போட்டு என் ஃப்ரெண்டு போய் நீ எப்படிமா வாழ்க்கை நடத்துற, கம்ப்ளீட் வேற வேற ரெண்டு கல்ச்சர்ல எப்படி வாழ்க்கை நடத்துறாங்க. அந்த பொண்ணு சொல்லி ஒரு உப்பு சப்புனாத வாழ்க்கை இருக்குது இந்த ஜப்பான்காரன். ஷாக்கா இருக்கு எல்லாருக்கும். ஏன் இது வந்து நான் ஊர்ல இருந்து எங்க அப்பா கல்யாணம் ஆகி வரும்போது 2 பீச்சர் கிடைச்சாரு. ஜப்பானுக்கு கையிலே இருக்குல்ல, தூள் பூச்சி போய் அப்படியே கிடக்கு. ஜப்பான்காரங்க எல்லாருமே பூ பூச்சிக்கு மாதிரி ஒரு சண்டை போடுறதுல ஒரு ஒன்றுமே தெரியல. ரெண்டாவது எனக்கு எல்லாத்தோட கல்ச்சர் தான் பெரிய பிரச்சனை தானா. ஜப்பான்ல வந்து எல்லா வீடுகளிலும் ஒரு டப்பு இருக்கு, பாத்ரூம் டப். யாருமே ஒரே ஒரு வீட்டில் கூட ஒரு ஏழ்மையான வீட்டில் கூட அந்த பக்கெட்டு ஜக்கு இல்லை, அந்த டப்பில் தான் வந்து குளிக்கணும், டப்பில் தண்ணி. அது என்ன கல்ச்சர்னா, அந்த வீட்டில் யார் தலைவரோ அவர் தான் முதல்ல அந்த டப்பில் குளிப்பார். குளிச்சோடனே தண்ணியை வெளியேற்றல, அதெல்லாம் வெளியேற்ற மாட்டாங்க. கடைசி ஆள் வந்து அந்த கப்பில் தான் குளிக்கணும். இந்த பொண்ணு தான் கடைசி ஆள் அவங்க வீட்டில். புருஷனுக்கும் அப்புறம் இந்த மாதிரி அவன் சொல்ற, டெய்லி நான் 10 பேர் குளிச்ச அழுக்கு தண்ணியில குளிக்கிறேன். நீ யோசித்து பாரு, நான் வந்து தஞ்சாவூர்ல காவிரி ஆத்துல குளிச்சவன். காவிரி ஆத்துல அப்படி போற தண்ணியில அப்படி முங்கி குளிச்ச ஒரு பொண்ணை அழுக்கு தண்ணியில டப்புல விட்டு என்ன குளிக்க வைக்கிறாங்க. நான் எப்படா ஊருக்கு போயிடலான்னு. இதான் நிஜம். இந்த நிஜமான வாழ்க்கை இருக்குல்ல, இந்த நிஜமான ரொமான்ஸ்லாம் கழிக்கப்பட்ட ஒரு அப்பழுக்கு இல்லாம நிஜமான வாழ்க்கை, இதை எழுதுறதுதான் பெஸ்ட் லிட்ரேச்சர். அதான் அருமையான இலக்கியம். அதைத்தான் இலக்கியவாதிகள் நமக்கு சொல்லித்தர. அது இல்லாம உங்களை வந்து கனவுலேயே வச்சிருந்தா, உங்களை ரொமான்ஸ்லேயே வச்சிருந்தா, ஏதோ ஒரு வகையில் இலக்கியவாதி உங்களை ஏமாத்துகிறான் என்ற அர்த்தம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தில், பாண்டிச்சேரியில் ஏஎஃப்டி என்று ஒரு பெரிய மில்லு, ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் என்று பெயர். 3000 பேர் அந்த மில்லில் வேலை பார்த்தாங்க. ஒரு ஊதிய முரண்பாடு காரணமாக ஒரு பெரிய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து அந்த மில் மூடப்படும். நண்பர்களே, ஒரு மில் மூடப்பட்டால் அந்த நகரத்தில் 3000 குடும்பங்களுக்குள்ளாக என்ன ஆகும் என்பதை உங்களாலேயோ என்னாலேயோ சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளனால் மட்டும்தான் சொல்ல முடியும். டைரக்டா நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம், 3000 குடும்பங்களும் ஒரு மாசம் கூட தாங்காது, பட்னிக்கு போயிடும். அது மட்டும் இல்லை, கல்ச்சுரலாக வேறு என்னென்னமோ பிரச்சனைகள் அந்த 3000 குடும்பங்களுக்குள்ளாக வரும். அந்த 3000 குடும்பங்களில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த வாசுதேவன் என்கிற ஒரு தொழிலாளி டெய்லி மில்லுக்கு போயிருந்தாங்க. இன்னைக்கு எங்க போறதுன்னு தெரியாம, உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி கடற்கரைக்கு எதிரிலேயே நேரு பார்க்னு ஒரு பெரிய பார்க் இருக்கு. நம்ம எல்லாரும் டூர் போகும்போது அந்த பார்க்கை பார்த்துருப்போம். அந்த பார்க்ல போய் சும்மாவே உட்காந்துருப்போம் பொழுதுபோக்கிறதுக்காக. ஏன்னா மில் மூடப்பட்டு இருக்கு. அந்த பார்க்குக்கு இந்த ரிட்டையர்ட் ஆகி 70 வயசு 80 வயசுல இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த வாக்கிங் போறன்ற பேர்ல ஒரு அராஜகம் பண்ணுவாங்க. கூடுமானவங்க வாக்கிங் போறாங்க, அவங்க பார்க்காத போறது நல்லது.
அவங்க பார்த்து நம்மளை பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்கிற பேட்டரி இன்னும் வீக் ஆகிடும். அப்படி உடம்பு இப்படி இறச்சிச்சே சுகர் எவ்வளோ இருக்காப்பா, நம்ம சுகர் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம பிபி பார்த்துன்னு அவன் சும்மாவே இருக்க மாட்டான். நம்மளை 4 நாளைக்கு பின்னாடி வர வேண்டிய ஹார்ட் அட்டாக 4 நாளைக்கு முன்னாடி வர வச்சுருக்கோம் ஒரே வார்த்தையில். அந்த மாதிரி ஒரு ஐயர் வந்து வாசுதேவனை பார்த்து கேட்பார். வாசுதேவன் வந்து அவன் சொன்னார். அவங்க கேட்பா, வாசு போயும் ஒரு பிராமணன் மந்திரம் சொல்ல வேண்டிய ஒரு பிராமணன் போய் தொழிற்சாலையில் வேலை செய்யலாம். எவ்வளோ முக்கியமான கேள்வி. அவனை பொறுத்த அவன் சொல்லுவான், அவன் சொல்லு போவாங்க. அவன் சொல்லுவான், மாமா நீங்கள் இப்படிதான் மந்திரம் சொல்ல வேண்டிய ஐயரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஹைகோர்ட்டில் லாயராக தான் இருக்கேன். லாயர்னா என்ன மாமா அப்படின்னு அவங்க அப்போ ரொம்ப வளர்ப்பான். லாயர்னா பித்தலாட்டம் சொல்லி கொடுக்குறது, கொலை பண்ணிட்டு இருந்தா ஜாமீன்ல எடுக்கிறது, பொய் சொல்லிட்டு பொய் சாட்சியை ரெடி பண்ணு, இதெல்லாம் ஒரு குழப்பமா, இதெல்லாம் ஒரு பிராமணன் செய்யற வேலையா அப்படின்னு அவங்க. அப்புறம் உங்க பையன் என்ன வேலை பார்க்கலாம்? என் பையன் பாட்டா கம்பெனில வேலை பார்க்கலாம். அவன் சொல்லுவான், பாட்டா கம்பெனின்னா கோட் ஷூட் போட்டுன்னா ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுமா? அவனும் சக்கிலி இருந்தானே, பாட்டா கம்பெனி வச்சுக்கணும், செருப்பு தைச்சு தானே வைக்கிறான். அவனுக்கு போய் உன் பிள்ளை எல்லாருக்கும் காலில் செருப்பு போட்டு வர்றாங்க. அதோட நான் கேவலமாயிட்டேன். இதுக்கு மேலே இந்த பார்க்குக்கு நம்ம வாக்கிங்கே வரக்கூடாது. மாமா போயிட்டாரு. இப்போ வாசுதேவன் பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன கல் கிடக்கும். இது என்ன கல் கிடக்குதுன்னு போய் புரட்டா அது ஒரு 3 அடி உயரம் உள்ள ஒரு விஷ்ணு சிலை. ஒரு கல்லை வச்சு அது மேலே அந்த சிலை மாதமா 800 வருடங்கள் ஆயிருக்கும் அந்த சிலை வந்து செய்யப்பட்டு. அவங்க அந்த நாலேஜ் இருக்கும். எடுத்து பார்த்து எவ்வளோ அழகா இருந்தே என்று அதை வைப்பான். வச்சுட்டு மேலே போட்டுக்கிற துண்டால அந்த கல்லை புடைச்சா அது ஒரு அழகான விக்கிரமமா மாறும். திரும்பி பார்ப்பேன், யாரோ கூடயே நிற்கிற மாதிரி ஒருத்தர் நிற்பார், கோட் ஷூட் போட்டு நிற்பாரு. வெரி நைஸ். அவர் யாரு? விஷ்ணுவால் அனுப்பப்பட்டவர் கூட நம்ம வச்சுக்கலாம். அவர் சொல்லாரு, சும்மா இந்த ஒரு கல்லை எடுத்து சிலையா மாற்றியே ₹100, நாளைக்கு இந்த சிலைக்கு நைவேத்தியம் நீயே பூஜை. அவன் சொல்லுவான், ஐயோ இல்லை, நான் விஷ்ணுவே உன்னை அதுதான் படிச்சுக்கிறான். இவன் எம்ப்ளாயி ஒரு கல்லை தூக்கி வச்சு சாமியா மாறிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்றான், ஒரு கல் இருந்துச்சு, நான் எடுத்து வச்சேன். பொண்டாட்டிக்கு ஒரே சந்தோஷம். அவன் ஒரு கொம்பை கொடுத்து ஜனம் எடுத்து போக, முதல்ல சிலையை கழுவுங்க, அப்புறம் விபூதி அடிங்க, அப்புறம் குங்குமம் வைங்க, கொஞ்சம் சக்கரை போட்டு ஒரே நாளில் எல்லாம் நடக்காது. இப்போ எல்லாம் முடிச்சிட்ட உடனே இது வந்து ஒரு 10 ரூபாய் வீட்டு செலவுக்கு எடுத்துக்கலாமா என்று அந்த குடும்பம் யோசிக்கும். ஏன்னா 10 ரூபாய் கூட இல்லாமல் நிராதரவாக ஒரு குடும்பம் நிற்கிற சமயத்தில் யாரோ ஒரு மனுஷன் விஷ்ணுவின் பெயர் 100 ரூபாயை இவருக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் நம்மை சோதிக்கிறான் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறார். இப்போ அடுத்த நாள் இவர் அந்த நைவேத்தியம் எல்லாம் பண்ணும்போது அதே ரங்கசாமி வந்து நிற்பார். அவர் பிரான்ஸ்ல இருந்து ரிட்டையர்டான ஒரு எம்ப்ளாயி. அவர் வந்து, சார் நீ எவ்வளோ பெரிய பக்தன் அப்படிலாம் சொன்னோன்னே அவர் சொன்னார், இல்லை 46 ரூபா தான் ஆச்சு இது எல்லாத்துக்கும் செலவு, மீது 54 ரூபா தாங்கன்னு சொல்லுவாங்க. என்கிட்டயே கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு தானே காசு, என் காசு பெருமாள் காசு, நீங்கள் வச்சுக்க. நாளைக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா நான் வந்து பூஜை பண்ணுற பூசாரிக்கிறேன். இப்போ சமூகமே அவன் பூசாரியாக மாற்றிச்சா. அவன் ஆங்கிலோ பிரெஞ்சு மில்லினுடைய தொழிலாளி அப்படின்னு சொன்னோடனே நீ நாளைக்கு வச்சுக்கோ. இப்போ கதை இப்படிதான். அடுத்த நாள் இவன் வந்து அதுக்கு போய் பூஜை செய்கிறான். டெய்லி ஆட்டு வருகிறாரு. தினந்தோறும் தட்டில் காணிக்கையாக ஆயிரக்கணக்கில் ரூபாய் வராங்க. இதுக்கு முன்னாடி மில்லு மூடின உடனே மாரிமுத்துன்னு இவனுடைய ஃப்ரெண்டு ஒரு எம்ப்ளாயி வராங்க. கையில் ஒரு பொட்டலை எடுக்கலாம். அப்போல்லாம் 10 பைசாவை இந்த குடும்பம் பார்த்துருக்கு. அவன் வந்து கேட்குறாரு, இவங்க என்ன பொட்டலம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு டீ குடிக்க போனேன். இந்த டீ கடையில் என் சொந்தக்கார மாமா ஒருத்தர் பார்த்துட்டு, சாப்பாடு என்னடா பண்ணுறான் அப்படின்னு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு 10 கிலோ கோதுமை வாங்கி கொடுத்தாரு, ரேஷன் கோதுமை. அது 5 கிலோவை எங்கள் வீட்டுக்கு வச்சுட்டு 5 கிலோ மண்ணி கையில் கொடுப்பாங்கன்னு. அந்த இரவு அவர் வீட்டில் கோதுமை சப்பாத்தி கிடைக்கிறது. அடுத்த நாள் காலையில் கோதுமை தோசை கிடைக்கிறது. அடுத்த நாள் மத்தியானத்தில் கோதுமை உப்புமா கிடைக்கிறது. 5 கிலோ கோதுமையால் அவர்கள் வயிறு நிறைந்து கொண்டே வருது. இதற்கு பின்னால் தான் அவர்கள் வந்து சாமியை பார்க்குறாங்க. கட்சியை காரணம் இருக்கிறது. இவன் அது சாமி இப்போ வாசுதேவனை
எல்லாரும் சாமினே கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. சாமி எங்கள் வீட்டுக்கு எங்கள் குடிசைக்கு உங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். போய் அந்த குடிசையில் நிற்கும்போது தான் பிரபஞ்சன் பயங்கர கிண்டலாக இருக்கிறார். எப்போ கதை எழுதி 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதும்போது இருக்கிறார். அந்த குடிசை சுமார் 50-60 லட்சங்களில் கட்டப்பட்ட 2 ஏக்கரில் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் மாளிகை அப்படின்னு இருக்கிறார். அந்த குடிசைக்கு வாங்க சாமின்னு கூட்டு போறாங்க. அவர் யாருன்னா பாண்டிச்சேரியோட சீஃப் செக்ரட்டரி. அவர் கூட்டு போறார். கூட்டு போய் அவர் போய் வாசுதேவன் காலில் விடுறாரு. அப்படிதான் விடுறாங்க. தமிழ்நாட்டில் அப்படிதானே எல்லாமே செய்யலாம். அப்புறம் பார்த்து இவர் ஒரு பக்கம் வந்து நான் இந்த கதையை ரொம்ப ரொம்ப சுருக்கமாக பிடிக்கும். இப்போ எல்லாம் இவன் சொம்பில் தண்ணி எடுத்துட்டு வரும்போது பழைய தாய் சொல்கிறாங்க, அழகு கடைக்கு சொம்பு எடுத்துட்டு போகும்போது இப்படியெல்லாம் எடுத்துன்னு போவேன், மறைச்சி எடுத்து போவேன் கேட்டேன். அவ்வளோ வறுமையிலும் ஏழ்மையிலும் தொழிலாளர்கள் குடும்பங்கள் தத்தளிக்கின்றன. ஒரு நாள் ஒரு தொழிலாளி, கதை சொல்ல முடியுமா எனக்கு தெரியவில்லை, ஒரு நாள் ஒரு தொழிலாளி பார்த்து கொண்டிருக்கும் போதே காரில் உட்கார்ந்து கொண்டு குடும்பம் போய்விடுகிறது. பிச்சை இருப்பதை பார்த்து விட்டு அதை சார்ந்த முடியாமல் வீட்டில் இருந்த 2 மர நாற்காலிகளை கொண்டு போய் இசைட்டுகளை விட்டு விட்டு அந்த காசில் வீட்டில் இருக்கிற 8 பேருக்கும் சேர்ந்து ஒரு மருந்து கடையில் விஷம் வாங்கி கொடுத்து அந்த தொழிலாளி இருக்கிறார். வீட்டில் 6 பெண் குழந்தைகளும் குஷ்டம் கொண்டாடி எல்லாரும் சேர்ந்து அந்த விஷத்தை சாப்பிடுகிறார்கள். 8 பேருடைய பிணமும் மார்க்சியில் கட்டப்பட்டிருக்கிறது. வாசுதேவனும் போய் நின்று ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மத்தியில் அந்த 8 பேருடைய கணவர்களும் அடக்கம் பண்ணப்படுகிறது. மிகுந்த கனத்த மௌனத்தோடு அவர் வீட்டுக்கு வருகிறார். இதற்கு மேலும் பேச்சுவார்த்தை நீடிக்காது என்று சொல்லுகிற ஒரு தினத்தில் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று ஆங்கிலோ பிரெஞ்சு மீண்டும் திறக்கப்படுகிறது. பிரபஞ்சன் அந்த கடைசி பட்டியல் எழுதுகிறார். இதற்கு நடுவில் 28 குடும்பங்கள் பாண்டிச்சேரியை விட்டு சொந்த ஊருக்கே போய்விட்டார்கள். இதற்கு நடுவில் 21 உயிர்களை இந்த வேலை நிறுத்தம் பலியாகி இருக்கிறது. அப்படியே ஒன்றொன்றா எத்தனை பேர் மனநோயாளிகளானார்கள், எத்தனை குழந்தைகள் படிக்க முடியாமல் போனார்கள், எத்தனை குழந்தை தொழிலாளர்களாக மாறினார்கள். இந்த 3000 குடும்பங்களும் எப்படி சிதறுண்டு போனது என்று எழுதுகிறார்கள். இப்போது மில் திறக்கப்படுகிறது. நம்மளுடைய கதையுடைய உச்சமான ஒரு இடத்திற்கு ஒரு எழுத்தாளன் வருகிறான். அடுத்த நாள் காலையில் வாசுதேவன் குளித்து முடித்து பூணூல் தெரிய ஒரு நாள் இருக்கிறது. ஒன்று நேரு பார்க்குக்கு போக வேண்டும், பெருமாளை பார்த்துக் கொள்ள வேண்டும். சாயங்காலம் வருகிற போது தட்டு நிறைய தச்சனையோடு வீட்டுக்கு வரலாம். இன்னொன்று ஆங்கிலோ பிரெஞ்சு மில்லுக்கு பஞ்சாலை தொழிலாளியாக போக வேண்டும். இப்போது எதிர்பாராத விதமாக மாரிமுத்து வந்திருக்கிறார். அவன்தான் கோதுமையை கொண்டு வந்து மன்னிக்கையில் கொடுத்தார். அவன்தான் இவனுக்கு டீ வாங்கி கொடுத்தார். அவன்தான் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட காசிலிருந்து 5 ரூபாயை சந்தாவாக கொடு என்று கேட்டான். அவன் எங்கே போக போகிற வாசு கேட்கிறான். யாருமே சொல்லாத ஒரு பதிலை நான் சொல்கிறான். நான் போயிட்டா பெருமாளை யார் பார்த்துப்பாங்க. அப்போது மாரிமுத்து சொல்கிறான், நீ பார்க்கறதுக்கு முன்னாடி பெருமாளை யார் பார்த்துக்கிறாங்க என்று கேட்கிறான். இந்த பெருமாள் குப்புர் அடித்து ஒரு கல்லாக கடந்தாங்க. நான் தான் அவரை கடவுளாக மாற்றி வைத்திருக்கிறேன். அவன் சொல்கிறான், நீ வந்துட்டா இதை விட உயர்வான இடத்துல இந்த இடத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு கூட மனிதர்கள். கதையில் பிரபஞ்சன் கதைக்கு தலைப்பு கொடுக்கிறார். கதையின் தலைப்பு வர்க்கம், கிளாஸ். இவன் எந்த வர்க்கத்திலிருந்து வந்தான் என்று எழுதுகிறார். அவன் நேராக ஆங்கிலோ பிரெஞ்சு அந்த மில்லுக்குள்ளாக நுழைகிறான். யாரோ தன்னை திரும்பி பார்த்தது மாதிரி திரும்பி பார்க்கிறார். பின்னால் தான் பெருமாள் வந்து கொண்டிருந்தார் என்று பிரபஞ்சன் கதையை ஒரு எழுத்தாளன் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவாக, யாருடைய பிரதிநிதியாக இருந்து எழுத வேண்டும் என்பதும், எங்கிருந்து தன்னுடைய கதையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதும். ஒரு கதை என்பது வெறும் கதையா, வெறும் புனைவா? அது ஒரு வாழ்க்கை இல்லையா? ஒரு வாழ்க்கையின் நினைவுகளில், நம்முடைய நினைவுகளின் அடுக்குகளில் தங்கியிருக்க வேண்டிய மிக மகத்தான அனுபவம் இல்லையா? இந்த அனுபவத்தை தருவதற்காகத்தான் இந்த புத்தகத்தின் காட்சி நடக்கிறது. இந்த அனுபவத்தை பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் உங்களோடு வந்து பேசுகிறார்கள். இந்த அனுபவத்தை வேறு எதுவுமே இந்த உலகத்தில் உங்களுக்கு தரப்போவதில்லை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நம்மில் பல பேருக்கு இன்று நான் ஒரு முகத்தை பார்க்கிறேன். 45 வயதிலிருந்து 50 வயது 60 வயது நண்பர்கள் இங்கே இருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும், எவ்வளோ வசதியான வாழ்க்கையில் இருந்தாலும், எத்தனை கோடிகள் சம்பாதித்திருந்தாலும், இந்த ஜீவிதம் என்பது ஒரே ஒரு ஜீவிதம்.
ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் மறுபடியும் வாழ்ந்து தீர்த்திருக்கிறீர்கள். இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஏராளமான துரோகங்களை, நட்பை, காதலை, அன்பை, இழப்புகளை, சாவை, மரணத்தை, சந்தோஷத்தை, ஜனனத்தை எல்லாவற்றையும் இந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் கண்டடைந்திருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் நண்பர்களே, நீங்கள் எத்தனை கோடிகள் செலவு செய்தாலும் வேறொரு வாழ்க்கை உங்களுக்கு வாக்கி போறதே ஒரே ஒரு லைஃப் தான் இல்லையா? ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போது, ஒரு நாவலை வாசிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை நீங்கள் அடைகிறீர்கள். 200 ரூபாயில, 300 ரூபாயில, 500 ரூபாயில ஒரு நாவல் படிக்கிற போது இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 150 புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள் என்றால் 150 மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடைந்துவிட்டீர்கள் என்றால் இந்த மகத்தான செய்கையை, இந்த மகத்தான அனுபவத்தை ஒரு புத்தகமன்றி வேறு யாரும் நமக்கு கையளிப்பதற்கு இந்த உலகத்தில் தயாராக. என்ன கேட்டால் கடவுளால் கூட இதை உங்களுக்கு கையளிக்க முடியாது. ஒரு புத்தகம் தான் தர முடியும். அதை நோக்கி நம்முடைய இறுதி நாட்களை நாம் நகர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற வாழ்த்துதலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. முதல் பரிசு வந்து ஏஆர்டி போன் காட்பாடி, ஏஆர்டி காட்பாடி. இரண்டாம் பரிசு நம்முடைய மாவட்ட சமூக நலர் இரண்டாம் பரிசு நம்முடைய மண்ணின் படைப்பாளி நீதிமணி அவர்கள் எடுக்கிறார். இந்த மேடம் வந்து அனௌன்ஸ். பிரகதி எழில் நகர் செகண்ட் பிரைஸ். மூன்றாவது பரிசு நம்முடைய செய்தி தொடர்பாளரும் சேர்ந்து மேடம் வாங்க. எம் பெருமாள் வேலூர் தேர்ட் பிரைஸ். வேலூர் மாநகரில் நடைபெற்று வரும் 3ஆம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழாவில் இன்று கலந்து கொண்டு சிறப்பான சிறுகதைகளை எடுத்து வைத்து அறிவுரைகளை வழங்கிய சிறுகதை எழுத்தாளர் மதிப்புக்குரிய பவா செல்லதுரை ஐயா அவர்களுக்கும், நம்முடைய மண்ணின் படைப்பாளி திரு நீதிமணி அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியில் தலைமையேற்ற மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் அவர்களுக்கும், திரளாக கலந்து கொண்ட புத்தக ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளைய இலக்கியம் ஆ